ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நான் உங்களுடைய பேபி டஸ்ட் சேனல்லேருந்து ரேச்சல் பேசுகிறேன். ஸோ 31 டேஸ் சேலஞ்ச் நம்ம எடுத்திருந்தோம். ஜெமினாய் கொடுத்துருக்க டயட் ப்ளஸ் எக்ஸசைஸை பண்ணி நம்ம இந்த பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றதுனால தான் நான் இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இன்னைக்கான எனக்கு டயட் என்னென்னா, காலையில் எனக்கு வந்து ஓட்ஸ் சாப்பிட சொல்லியிருந்தது. ஆனால் என்னால் வீட்டில் அந்த பொருளெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திங்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் ஒயிட் ரைஸ் தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா ரேஷனும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அது சொன்ன மாதிரி லெமன் ஜூஸு நான் வச்சிட்ருக்கேன். ராகி ரொட்டி சாப்பிட்டேன். அதுக்கு வந்து தால் சாப்பிட்டேன். ஸோ இது போட்டுக்கிட்டு நான் வந்து என்னுடைய அயன் டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அயன் அப்சர்வ் ஆகணும்னு சொல்கிறதுக்காக இந்த லெமன் வாட்டர். ஸோ விட்டமின் சியோட உங்களுடைய அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறதுக்காக அது டெய்லி மத்தியானம் எனக்கு லெமன் வாட்டரோட அயன் டேப்லெட் எடுத்துக்க சொல்லுது. ப்ளஸ் என்னுடைய ஃபுட் எல்லாமே அயன் ரிச் ஃபுட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு கீரை கிடைக்கலங்க, அதனால பாலக்கீரை எடுத்துக்க சொல்லிச்சு. எனக்கு பாலக்கீரை இன்னைக்கு கிடைக்கல. அதனால் நான் வெறும் ராகி ரொட்டி தால் மட்டும்தான் செஞ்சேன். நைட்டுக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்கு நான் மறந்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பம்கின் சீடு சொல்லியிருந்தது. இன்னைக்கு வந்து டே 3. ஸோ டே 3க்கு வந்து சோயா சங்கரியும் மறுபடியும் எதனா ஒரு ரொட்டி எடுத்துக்க சொல்லுது. 1 கப் ஆஃப் கர்ட் எடுத்துக்க சொல்லுது. ஏன்னா அது வந்து என்னுடைய வைட்டமின் டி நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதுதான். ஆனால் இது இன்னைக்கு எனக்கு கொடுத்தது காலையில் வந்து ஓட்ஸ் எடுத்துக்க சொல்லிச்சு. அது கூட பம்கின் சீட்ஸும் ஆப்பிள் எடுத்துக்க சொல்லிச்சு. நான் பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் எடுத்துக்கல, போமோகிரானேட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் சாப்பிட்றதுக்கு காலையிலேயே போமோகிரானேட். ஏன்னா 3rd டே ஆஃப் பீரியட்ஸ் ரொம்ப ஹெவி கிராம்பி பீரியட்ஸாக இருந்தது. ரொம்ப என்னால் எதுவுமே செய்ய முடியல. அதனால தான் காலையிலையும் லேசி பிரேக்ஃபாஸ்டாக தான் இருந்தது. காலையிலேயே ஹையாக கார்போஹைட்ரேட்ஸ் தான், ரைஸு சாப்பிட்டேன். ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். பட் எனக்கு தெரியல அது எவ்வளோ எனக்கு இம்பேக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் மத்தியானம் ஐம் ஃபீலிங் ஸோ குட். ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிராம்ப்ஸ் கம்மியாக இருக்குது, எனர்ஜி லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து ராகி ரொட்டி நானே என் கையால் செஞ்சு சாப்பிட்டேன். இட் வாஸ் நாட் குட், எக்ஸலண்ட்னாலும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கோதுமை மாவும், கொஞ்சம் நிறைய ராகி, கொஞ்சம் கோதுமை. ஏன்னா எனக்கு அந்த டெக்ஸ்டரெல்லாம் நான்லாம் குக்கிங்கில் ரொம்ப இதுதான். அதனால் எனக்கு அந்த டெக்ஸ்டர் வர்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு கலந்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸாக. உங்களுக்கு எதனா கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா சீரகமும் ஓமமும் போட்ட தண்ணி குடிக்க சொல்லியிருக்கு. ப்ளஸ் ஒரு கொயக்காய் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ கொயக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். சீரகம் ஓமம் எல்லாமே வீட்டில் ரேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த டயட் தான். எல்லாமே ஸ்மால் குவான்டிட்டிஸில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கூட ரொட்டி வந்து 2 குவான்டிட்டி சொல்லுவாங்க. அதனால என்னால் சாப்பிட முடியாமல் 3 சாப்பிட்டுட்டேன். பசிச்சது ரொம்ப, 3 சாப்பிட்டேன். ஆனால் வர இன்னும் கம்மி பண்ணணும், இல்லைன்னா இந்த டயட்டுக்கே ஒரு மதிப்பே இருக்காமல் போயிடும்னு எனக்கு தோணுது. 3 டேஸ் ஸ்டார்டிங் ரொம்ப எனர்ஜி டவுனாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த டிசிஷன். அதுக்கப்புறம் என்னுடைய பீரியட்ஸோடைய 5th டேலேருந்து நான் வந்து நான் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிறேன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளுடைய மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒன்று, என்னுடைய பாடி இப்போ வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, ஒரு பேபியை கன்சீவ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, தேவையான வைட்டமின்ஸ் இல்லை, தேவையான நியூட்ரிஷன்ஸ் இல்லை. இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியால் பேபி ஃபார்மேஷனில் எதனா ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்க என்னால் முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மந்த்து நான் வந்து பேபிக்காக நாங்கள் பிளான் பண்ணல. நெக்ஸ்ட் மந்த்து தான் பிளானிங்கில் இருக்கிறது. இந்த மந்த் வந்து 2 தான் கோல் நம்ம மைண்டுக்குள்ளே. ஒன்று வந்து வெயிட் லாஸ், இன்னொன்று வந்து எல்லா நியூட்ரிஷனும் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் 31 days
நான் வந்து கண்டிப்பாக பிளட் டெஸ்ட்டுக்கு போவேன். அதில் எப்படி இருக்குது அப்படின்னலாம் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் பேபி பிளானிங்க்காக நான் வந்து இறங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இதுதான், அதனால நான் இந்த 31 டேஸ்க்கும் நான் வந்து பேபி பிளானிங் இல்லாததுனால இன்னொன்று என்ன ஆகும்னா கன்சீவ் ஆகிட்டணும் அந்த கேள்வியாலேயே நான் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிடுவேன். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அந்த ஹோப்ஸ், ஃபேக் ஹோப்ஸை நான் வச்சுக்க கூடாதுன்றதுனால தான் இந்த மந்த் இந்த அளவுக்கு ஹார்டான டிசிஷன் எடுத்திருக்கேன். இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து பேபியை மட்டும் தடை பண்ணுறது இல்லை, இது இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுது. என்னன்னா என்னுடைய ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணுது. ஸோ வின் சுச்சுவேஷன். ஸோ அந்த வின் சுச்சுவேஷனுக்காக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் ப்ராப்பரான டயட் பிளான்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ், ப்ராப்பரான டயட் எக்ஸசைஸ் பிளான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்யூச்சரும் செக்யூர்டாக இருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். 31 டேஸ் இருக்குது. ஸோ நான் என்னென்ன டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்றத நான் யூடியூப்பில் போடுறேன். அதே மாதிரி நான் எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். எனக்கு ஐ எம் நாட் ஏ வீடியோ பர்சன், ஆனாலும் ஐ வாண்டட் டு டூ திஸ் பிகாஸ் என்னுடைய கஷ்டத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் யாருமே இல்லை.